ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். இப்போ வந்து முக்கியமா வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லா அண்ணன்களுக்கும், தம்பிமார்களுக்கும், என்ன மகளா நினைத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்றேன். போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? அந்த வீடியோல வந்து நீங்க எல்லாருமே பாப்பீங்க. எப்படி வந்து ஒருத்தங்க மேல வந்து அவதூறு பரப்பணும், எந்தெந்த மாதிரியெல்லாம் ஒருத்தங்களை வந்து தப்பா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து மக்கள் வந்து போராடுறாங்களோ இல்லையோ, நல்ல விஷயத்துக்கு வந்து அவங்களுடைய மூளைகளை யூஸ் பண்றாங்க. மூளை ஒரு மூளை தான் இருக்கு இல்லையா? யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான தப்பான விஷயங்களுக்கு ஒருத்தங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய நேரத்தை எல்லாம். அதுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ற கொஞ்ச நேரத்துல, சரியா? அத நீங்க பாருங்க. தம்பி கார்த்தியா? ஆமா, நீங்க? நான் சீமான் பேசுறேன்ப்பா. அது ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ் தேசிய அரசியல் பண்ண ஒரு 1 கோடி ரூபாய் திறநிதி தேவைப்படுது. அதான் நீ இப்ப ரெடி பண்ணனா நான் தம்பியை விட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி தம்பி ரெடி பண்ணுவீங்களா? நான் சீமான் காசுல இல்லண்ணா. நான் 1 கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா. என்னாச்சு? ஏதோ சீமான் பேசுறாரு, திறநிதி வேணும், 1 கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கிறாரு. முதல்ல போனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான். அண்ணன் தான் சீமான் பேசுறேன், பிரபாகரோட நெருக்கமா இருந்தேன், ஆமக்கறி தின்ன அது தின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற காசை திறலிதுன்னு சொல்லி திருடிட்டு போயிடுவான். திருட்டு போய் ஸ்கேமர் வராம. நான் சீமான் பேசுறேன், நான் பிரபாகரோட போட்டோ எடுத்தேன், ஆமக்கறி தின்னேன், அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. உங்க உணர்ச்சி தோண்டியும் உங்க காசை புடுங்குறது தான். இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா? இந்த வீடியோல வந்து எல்லாருக்கும் என்ன தெரிகிறது? இப்ப வந்து சீமானண்ணனை பத்தி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி நடிகர் கார்த்தி வந்து அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றத பாத்திருப்பீங்க இல்லையா? இப்போ இது நிறைய பேருக்கு வந்து இது ஏன்னு தெரியும், சரிங்களா? இப்ப வந்து நிறைய மக்களுக்கு வந்து இப்ப வந்து நீங்க கேட்கலாம், நீங்க வந்து சீமான் அவர்களுடைய பெயரை சொல்லி வளர்ந்ததுனால அவருக்கு வந்து ஆதரிக்கிறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். சரியா? எங் அதாவது ஒரு தப்பு நடக்கிறப்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக வந்துட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தங்களை வந்து சித்தீகரித்து பேருக்கு வந்து இது ஏஐ தான் அப்படின்னு தெரியும். ஒருவேளை மக்கள் நினைக்கலாம், இந்த பொண்ணு வந்துட்டு தேவையில்லாம இதை வந்து உண்மையாக்குறதுக்காக பொய்யாக்குறதுக்காக இந்த வீடியோ வந்து முயற்சிக்குதுன்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி வந்து 50% பேர் ஏன்னு தெரிகிறவங்களுக்காகவும், ஒருவேளை அந்த 50% பேர் வந்துட்டு இது வந்துட்டு ஏஐ கிடையாது உண்மையானது நம்புறாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ கார்த்திக் சிவகுமார் அவர் இருக்காருங்க இல்லைங்களா? அவருடைய ஃபேமிலி பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும், சரியா? ஆஜிக்காவே யோசிங்க நீங்க எல்லாருமே. அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு உதவியுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. கொரோனா வந்துச்சு, எதுவுமே செஞ்சது கிடையாது தமிழ்நாட்டுக்காக, சரியா? அதுக்காக வந்து எல்லாரும் செய்யணுமா அப்படிலாம் கேட்காதீங்க, சரியா? எதுவுமே இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கூட ஒரு ஆபத்துல வந்து மக்களுக்கு வந்து அவங்கனால முடிஞ்சதை செய்யறாங்க, சரியா? உங்களை கோடி கோடி ரூபாய்லாம் யாரும் கொண்டு வந்து கொட்ட சொல்ல. அட்லீஸ்ட் உங்களுடைய ஆதரவு, ஒரு கன்சர்ன், அதை தான் வந்து எல்லாருமே கேட்கலாம். அதை நீங்க எதுவுமே செய்யறது கிடையாது, சரியா? அப்படி பார்க்க போறப்ப இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட நீங்க வந்து எதுவுமே 1 ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கிற விஷயம் மக்களாகிய எங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப பிலிம் இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷம் இருக்க சீமான் அண்ணாக்கு உங்களை பத்தி தெரியாதா? போய் உங்ககிட்டதான் அவர் வந்து ஒரு காசு கேட்க போறாரா? நீங்க 1 ரூபாய் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தவங்க போயிட்டு உங்ககிட்ட காசை கேட்பாங்களா? என்னங்க இது? எனக்கு தெரியல, அப்படியெல்லாம் இருக்காங்களா என்ன? கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட கேக்குறது எப்படி இருக்கும்? சரி, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு ஸ்கேமர்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றுபவர்கள் அப்படிதானே அர்த்தம், சரியா? இப்ப எப்படி ஸ்கேமர்னு நம்ம வந்து இது பண்றது? இப்போ ஒருத்தங்க நம்ம கரெக்டா இருந்தா அடுத்தவங்களை தப்பா சொல்லலாம், நம்மளே அப்படி கிடையாது இல்லையா? இப்ப சிவகுமார் அவருடைய ஃபேமிலியில வந்து அவங்க மட்டும்தான் கரெக்ட் எல்லாத்துலயுமே, சரியா? மத்தவங்க எல்லாம் தப்பு. அதாவது எப்படின்னா, அவங்க குடும்பத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் ராமன் வந்துட்டு சிவகுமார் அவர்கள், அதுக்கப்புறம் 2வது ராமன் வந்துட்டு சூர்யா, 3வது ராமன் வந்துட்டு
என்ன சொல்றது, மூணாவதா இருக்காரு, அவர் பேர் என்னது, கார்த்திக். அவங்கதான். மத்த யாருமே வந்து நல்லவர்கள் கிடையாது இந்த உலகத்துல. அவங்க மட்டும்தான் எல்லாமே. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்குமோ என்னவோ தெரியல. இது எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஞானவேல் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். சரியா? அவர் வந்து பருத்தி வீரன் ஒரு படம் எடுத்தாரு இல்லைங்கப்பா. அமீர் அவர்கிட்ட எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் நினைவூட்டுகிறேன். அப்ப வந்து போயிட்டு சிவகுமார் என்ன பண்றாரு, என் புள்ளா இருக்குப்பா, அதனால எப்படியாச்சும். அமீரும் என்ன பண்ணாரு, பருத்தி வீரன் எடுத்தார் கார்த்திகை வச்சு. அப்ப அந்த அந்த படத்தோடைய கேஸ் வந்து ரொம்ப நாளா போச்சு. அமீர் என்ன வந்து சொல்றாருன்னா, நீங்க வந்து எனக்கு பணம் கொடுக்கல, சம்பளத்துல பாதி இருக்கு, மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கிட்ட அந்த கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது அது வந்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யார், ஞானவேல் ராஜா சூர்யாவுடைய ஃப்ரெண்டு. அந்த அவங்க எல்லாருமே வந்து கார்த்திக், சிவகுமார் இவங்க ஃபேமிலியோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ பணம் கொடுத்துட்டோம்னு அவங்க சொல்றாங்க. பணம் கொடுத்தா இப்ப எல்லாருக்கும் ப்ரூஃப் இருக்கும்ல. பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த பாருங்க, இப்ப நம்ம மேல வந்து ஒரு தாக்குதல் வைக்கிறாங்க, நீங்க வந்து அவதூறு பரப்புறாங்க, அப்ப என்ன பண்ணணும், பணம் வச்சிருக்கோம்ப்பா, இந்த மாதிரி நான் கொடுத்தல, அப்ப எதுக்கு கேக்குறீங்க, என்ன இருக்கு என்கிட்ட செக் கொடுத்ததுக்கான அடையாளம், உங்ககிட்ட நான் வந்து என்னங்க 1 ரூபாய் 2 ரூபாயா கொடுக்குறீங்க, கோடிக்கணக்கில் கொடுக்குறப்ப அந்த சைன் வாங்கிக்க மாட்டீங்களா, எதுவுமே டாக்குமெண்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப நான் இவ்வளவு காசு கொடுத்தேன்னா அமீர் கிட்ட நான் சைன் வாங்கியிருக்கேன், இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கணுமா இல்லையா? இல்ல நான் செக் கொடுத்தேங்கிறதுக்கு ப்ரூஃப் காமிக்கணுமா இல்லையா? இன்ன வரைக்கும் எதுவுமே காமிக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 லட்சம் ரூபாய் அமீர் அவருக்கு வந்து இவங்க சம்பளம் பாக்கி கொடுக்கணும்னே வச்சுக்கோங்களேன். 15 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி போட்டா கூட, இன்ட்ரெஸ்ட் வந்தா கூட எவ்வளவு ரூபாய் வந்து இருக்கும். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வந்து நல்லது. சரியா? இதுக்கு பேர் வந்து ஏமாற்றுதல் கிடையாது. சரி, இது கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன். யூஸ்வலா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒண்ணு நடத்துறாங்க இல்லையா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா கூட அதுக்கு ஒரு பெரிய விழா எல்லாம் எடுத்தாங்க இல்லையா. இத்தனை வருஷம் விழா இல்லாம ஏன் இப்ப திடீர்னு இவங்க வந்து விழா எடுக்கிறதுல இருந்தாங்கன்னு தெரியல. அப்பவுமே நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் அதுல போட்டிருந்தேன், இது என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக இவங்க பண்றாங்கன்னு தெரியலையே, நிச்சயமா இவங்க காரியம் இல்லாம எந்த களத்துல இறங்க மாட்டாங்க அப்படின்னு கூட நான் போட்டிருந்தேன் மெசேஜ். அது நிறைய பேர் கொந்தளிச்சாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எப்படி நீங்க படிக்க வச்சதுங்களை அப்படி சொல்லலாம், அவர் எவ்வளவு பெரிய நல்லவர் அப்படின்னு. அதாவது இவங்க வந்து செய்யறதெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம மக்கள் மாதிரி ஒரு இரக்க குணம் உள்ளவங்க யாருமே கிடையாது. அவங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்வாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செய்வாங்க. நம்ம மக்கள்லாம் இல்ல, அடுத்த நாள் வந்து திருப்பதியில போய் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து கொண்டாடுவாங்க. அதுக்குள்ள உள்நோக்கம் என்னன்னே தெரியாது யாருக்குமே. சரியா? ஆனா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாருங்கப்பா, நம்ம தான் வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டோம். இவ்வளவு ஒரு தங்கமான மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இல்ல, அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துருவோம். இது எப்பவுமே நடக்கிறது தானே, நமக்கு அது பழகி போச்சு இல்லையா, அதனால பிரச்சனை கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா, ராஜ்குமார் அவர்கள், வீரப்பன் அவர்கள் வந்து கடத்தி வச்சிருந்தாரு இல்லையா, ராஜ்குமார் அவங்களுடைய பையன் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து புனித் ராஜ்குமார். அவர் வந்து அவருடைய சொந்த செலவு, அவர் உழைச்சு சம்பாரிச்ச பணத்துல 1000 பிள்ளைகளை வந்து படிக்க வச்சாரு. சரிங்களா? ஆனா அவர் இறந்து போயிட்டாரு இப்ப ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் படிக்க வச்ச விஷயத்த காசுல செலவு பண்ணது, படிக்க வச்சது. ஆனா அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை போய் பாருங்க. அதுல இருக்கும், எல்லாமே விலாவரியா சொல்லியிருக்காரு, ரொம்ப விளக்கி இருக்காரு. அதுல வந்து நீங்க கொஞ்சம் போய் பாத்துக்கங்க. மத்தவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கி அதுல படிக்க வைக்கிறதுங்கிறது வேற. சரியா? அதுக்காக வந்து ஒருத்தவங்க படிப்பை இது பண்றதை வந்து நான் எதுவும் தப்பா சொல்ல வரல, சொல்றேன். நம்மளுடைய காசை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்காக அப்படி போனா டொனேஷன் வாங்குறது கூட தான் ஒரு விதமான தப்பான ஒரு விஷயம். அதை வாங்கிட்டு நம்ம மேல நல்ல பேர் வாங்கிக்கிறது கூட ஒரு தப்பான ஒரு விஷயம். இது இல்லாம இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு, நீங்க தஞ்சாவூர் கோவில் போனேன், எனக்கு அங்க வந்து தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஆச்சு, என்ன சொல்றது, அங்க போறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, பெட் இல்லாம இருந்தது, அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால எனக்கு கோவில் ஊழியல்ல போறது வந்து காசு, இது எல்லாருக்குமே இந்த தெரிஞ்ச கதை தான். சரியா? இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆளுங்க போறாங்க அப்படின்னா, அச்சோ இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையோட வந்துருவோம். சரியா? நம்மளால அவ்வளவுதான் செய்ய முடியும். இல்லைன்னா போயிட்டு யார்கிட்டயாச்சும் வந்து மனு கொடுக்க முடியும், இவ்வளவுதானே நம்மளால முடியும். இப்ப ஜோதிகா கிட்ட இல்லாத காசா? சரியா? அவங்க குடும்பத்துல எப்படியும் ஒரு ஆளு பெர் பர்சனே 500 crores மேல வச்சிருப்பாங்க. சரியா? ஒரு 5000 சொல்லுங்க, ஒரு 10,000 சொல்லுங்க, இது பண்ணிட்டு
நீங்க வந்து ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கலாம்ல. அப்ப ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு இது கொடுத்து அதை முன்னேற்றம்னு நினைச்சாங்கன்னா அதை பார்த்து மக்கள் வந்து பின்னாடி வருவாங்க. இப்ப நான் சொல்றதை கேட்கறதா இருக்கட்டும், மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இப்ப ஜோதிகா பார்ப்பா 1,00,000 கொடுத்துருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்றதுக்கு, அப்ப நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். இல்லைன்னா அதை பார்த்து கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து ஜோதிகாவே போய் இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது. எப்போதுமே செயல்படுத்தணும். நம்ம செயல்படுத்துறதே கிடையாது, வாயிலே வடை சுடுறது. சரியா? இப்படி செஞ்சிடறது. ஆனா மேடையில மட்டும் வந்து வீர வசனங்கள்லாம் பேச வேண்டியது. இது வந்து இது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்க எல்லா இடத்துக்கும் சுவிட்சர்லாந்து என்ன, பிரான்ஸ் என்ன, அங்கே போற செலவெல்லாம் கம்மி பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லைங்களா உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனா, எனக்கு இந்த அவார்டெல்லாம் சூர்யா குடும்பத்துல வந்து வாங்குறப்ப கடுப்பாகும். இவங்களுக்காகவே அவார்டு கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல மனிதர் சிவகுமார் அப்படின்னு ஒரு அவார்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் பாடகி, நல்ல பாடகி, உலகத்துல எல்லா பாடகிகளும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த பாடகி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அப்புறம் சிறந்த நடிகை, சிம்ரன்லாம் நடிகை இல்லையா, சிறந்த நடிகை இவங்க ஜோதிகா தான் சிறந்த நடிகை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவர் வந்து சிறந்த நடிகர் கொடுப்பாங்க. சூர்யா சிறந்த நடிகர் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல யாரு இப்ப மிச்சம் மீதி இருக்காங்கன்னு நீங்களே பாத்துக்கீங்க. சரியா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் சிறந்த குடும்பம்னு கொடுப்பாங்க. அது உங்க பாடு. சரியா? நீங்க சிறந்த குடும்பமா இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து பிரச்சனை. ஆனா இப்போ ஒரு விஷயம் எப்படி எல்லாம் வந்துட்டு இது பண்றீங்க. இப்போ இந்த வீடியோவை வெளியிட்டது யாருன்னு தெரியல. ஒரு லாஜிக்கான ஒரு ஆளா தயவு செஞ்சு வெளியிடுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. வேற யாரையாச்சும் கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற யாராச்சும் ஒரு ஆளை புடிச்சு போட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு வீடியோ ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து மேட்ச் ஆகல. அதாவது நீங்க சொல்ல ஒரு விஷயமா அந்த அந்த பர்சன் வந்துட்டு அதை சொல்றது வந்து கொஞ்சம் கூட உடன்பாடோட இல்ல. அதனால வந்து லாஜிக் இடிக்குது. அதான் சொன்னேன் இல்லையா? அதனால இது 50% ஏனாலும் 50% வந்து நீங்க மக்கள் வந்து இப்படி நம்பினாலும் இதுக்கு பின்னாடி லாஜிக் என்னன்னு பாத்துக்கங்க. சரியா? எல்லாருக்கும் பாய்.